வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் விஜி. நடிகர் லாரன்ஸ் அவர்கள் மக்களை தெருநாய் என்பது சொல்லுவதா? ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும். மக்கள் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டாங்க. நீ யாரு, எங்கிருந்து வந்த? மக்கள் இப்ப நடிகர் லாரன்ஸ் தர்ம பிரபு சொல்ற வாயில டேய் தெலுங்காரா லாரன்ஸ், தெலுங்கார லாரன்ஸ் அப்படின்னு இப்ப மக்கள் கூப்பிடுறாங்க. நான் கூப்பிடலங்க, மக்கள் கூப்பிடுறாங்க. டேய் தெலுங்காரா. சில பேர் தப்பா சொல்லக்கூடாது, அவர் தெருநாய் சொன்னாங்க. சில பேர் டேய் தெலுங்காரன் நாயே லாரன்ஸ்ன்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு நல்ல பேரை வாங்கி இன்னைக்கு கெட்ட பேர் உண்டாயிடுச்சு. தேவையா இது? லாரன்ஸுக்கு இது தேவையாங்க? நீங்க உதவி பண்ணியிருக்கீங்க, இந்த உதவி பண்ணிருக்கீங்க, படம் நடிச்சிருக்கீங்க, அதோடு நிறுத்திக்கணும். இந்த காஞ்சனா திரைப்படம் நிறைய திரைப்படம் ஓடலைன்னா நீங்க எங்கே இருந்திருப்பீங்க? யாராலும் முதல் நீங்க இந்த திரையுலகத்துல அடையாளம் கண்டீங்க? உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குனது யாரு? தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைன்னா நீங்க இல்லை. அதாவது ரஜினிகாந்த் அவர்களும் ஒருத்தர் இல்லைன்னா லாரன்ஸ் அவர்கள் இல்லை. அது நீங்களும் நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப எல்லாரும் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு தெலுங்காரா இருந்துகிட்டு தமிழனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க தமிழனா? அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இதை நானும் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. நீங்க தமிழனா? நீங்க டெஸ்ட் வச்சு நடத்திக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஏமாத்துறீங்க. முதல்ல நீங்க யாரையா? நீங்க ராகவேந்திரா கோயில் கட்டுறீங்க, உங்க அம்மாவுக்கு கோயில் கட்டுறீங்க, பகல்ல போய் சாமி கும்பிடுறீங்க, நைட் ஆகணும் நடிகை கூட போய் படுத்துக்கிறீங்க. இதேதான் வேலையா போச்சு உங்களுக்கு. உங்களை பத்தி எதுவும் வெளியே வரலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஷூட்டிங் சான்ஸ் கேட்க வந்த நடிகையை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு எந்த பால் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இதெல்லாம் வெளியில வராம வந்தது. அது காரணம் என்ன? நீங்க பண்ண மக்களுக்கு பண்ண உதவி. அதனால நீங்க பண்ண உதவியால தப்பிச்சுட்டு வந்தீங்க. ஆனா இப்ப என்னைக்கு உங்களை வாழ வச்ச மக்கள், என்னதான் நம்ம ரஜினிகாந்த் மூலமா நீங்க அறிமுகம் ஆனாலும், ஆனா மக்கள் உங்க மேல வச்சிருக்க மரியாதை, ஆனா இப்ப மக்கள் உங்க மேல தூணு காரி துப்புற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. தேவையா இது? தேவையா லாரன்ஸ்? தெலுங்காரா லாரன்ஸ் தெலுங்காரா தேவையா? என்னையா இது? இப்போ நீயே அரசியல வந்துட்ட, நான் டிவிக்கு திருச்சி தொகுதியில போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னாலும் மக்கள் உங்க மேல காரி துப்புவாங்க. கண்டிப்பா மக்கள் என்ன முட்டாள் நினைச்சிருக்கீங்களா? என்னைக்கு, அதாவது இளைய தளபதி விஜயை மாற்றம் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டு உட்கார வச்ச மக்கள் அவரையே இப்ப இறக்கத்துக்கு உண்டான தயாரா இருக்காங்க. அவரோட ஒரு மாசம் ஆட்சி சரியில்லைன்னு சொல்றாங்க. மக்கள் ஓட்டு போட்ட மக்களே விஜய் மேல அப்படி குறை சொல்லும் போது நீங்க யாரு? இப்போதைக்கு ஒரு நடிகர், அவ்வளவுதான். நீங்க அரசியல் வரத்துக்கு பிளான் பண்ணிருக்கிறீங்க. விஜய் ஜெயிச்சிருக்காங்க, அரசியல் வரத்துக்கு பிளான் பண்றீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடியே உனக்கு மனசுல இருந்ததுன்றீங்க. அப்ப மக்களை எப்படி தெருநாய் சொல்லுவீங்க? நாய் நன்றி உள்ள ஜீவன், நான் இல்லைன்னு சொல்லலை. நாயால எவ்வளவு பிரச்சனை உண்டாயிருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் ஆயிருக்குது. நீங்கள் ஒரு ஏரியா பக்கம் கொஞ்சம் பிரியாணி தூக்கி போட்டு பிரியாணி சாப்பிட்ற கொஞ்சம் நாய்க்கு பிரியாணி போட்டால் வாய் முடியணும். அப்போ மக்கள் நீங்கள் ஏதாவது தூக்கி போட்டு அவங்க கேட்கறது ஏதாவது உதவி பண்ணி நீங்கள் தூக்கி ஆஃப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மக்கள் அந்த அளவுக்கு அவங்க கேவலம் போயிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் ஏசி காரில் போகிறீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் குடும்பம் ஏசி காரில் இருக்குன்னா, உங்கள் தம்பி இப்போ நீங்கள் டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு நல்லா சம்பாதிக்கிறான்னா, இன்றைக்கி நீங்கள் நடிகை கூடலாம் கூத்தடிச்சிருக்கீங்கன்னா, இன்னைக்கு நீங்க டெஸ்ட் வச்சுக்கிட்டு கொஞ்சம் உதவியும் பண்ணிக்கிட்டு நீங்க பணத்தை எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க கிட்டலாம் நன்கூட வாங்கி எந்த அளவுக்கு பணத்தை சுருட்டுறீங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அந்த மக்கள் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மக்கள் திருநாய் சொல்றதா? ஏன் உங்க கூட இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, நம்ம டைரக்டர் சேரன் உங்களுக்கு எப்படி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு? ரட்சகன் டைரக்டர் பிரவீன் காந்த் எப்படி உங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு? தாடி பாலாஜி அவரும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? எல்லாரும் உங்க மேல மூஞ்சில உப்பு உனக்கு காரி துப்பல. என்னையா நீ தெலுங்காரா? ஏண்டா தெலுங்காரா? உன் தெலுங்காரா தேவையா? தெலுங்காரா இந்தியன் தான் எல்லாரும் இல்லைன்னு சொல்லல.
ஆனா நீ பண்ண வேலையால இப்ப எல்லாம் உன்னை தெலுங்கார நாயேன்றாங்கடா. தெலுங்கார நாய் லாரன்ஸ் அப்படின்றாங்க. தேவையா இது? ராகவேந்திரா பக்தர் மூலமா போடும் வேஷம் லாரன்ஸ் என்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? மக்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க லாரன்ஸ். இல்லைன்னா வந்து அவர் இப்ப படம் வந்து காஞ்சனா 4 காஞ்சனா 5 ஏதோ ரிலீஸ் ஆக போது, ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்தை உண்மையான தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே வந்து தெருநாய் சொன்னதுக்கு எந்த அளவுக்கு மக்கள் கொந்தளித்தாங்களோ அந்த அந்த அதே மக்கள் காஞ்சனா 4 திரைப்படத்தை வந்து புறக்கணிக்க வேண்டும். புறக்கணிக்க முடியுமா? மக்கள் புறக்கணிக்க போறாங்க பாருங்க. அந்த திரைப்படம் நல்லாவே இருந்தாலும் பார்க்கறதுக்கு பயமா இருக்கும், குழந்தைங்களாம் பார்க்க முடியாது சொல்றீங்க. அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணா கூட யாருமே அந்த படத்தை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்க மூஞ்சில காரி போறாங்க. இந்த திரைப்படத்தை வந்து புறக்கணிக்க போறாங்க. இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடாதீங்க, ஃபைல் பண்ண போறேன்றாங்க மக்கள். யாரும் போகக்கூடாது இவன் படத்துக்குன்னு. அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாம் உதவின்னு தமிழ்நாடு என்ன நினைச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இவ்வளவு கேவலமா மரியாதை தரீங்க? அவங்க தானே வாழ வைக்கிறாங்க. கன்னடக்காரா இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் சரி, மலையாளத்துக்காரா இருந்தாலும் சரி, கேரளாக்காரா சரி, யாரா இருந்தாலும் ஐயா, எவரா இருந்தாலும் வாழ வைக்கிறது நம்ம தமிழ்நாடு. ஒரு மனசுல ஒரு யாரா இருந்தாலும் ஒருத்தரை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த சூழ்நிலையும் அவங்க இறக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே தமிழ்நாட்டு மக்களை நீங்க வந்து ரொம்ப கேவலமா பேசுறீங்கன்னா உங்களை இறக்கவும் தயங்க மாட்டாங்க. நடிகர் லாரன்ஸ், இதுதான் உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம். மக்கள் கிட்ட மன்னிப்பு போய் கேளுங்க. எந்த மக்கள் வந்து சொன்ன அரசியலுக்கு நான் வருவேன் நீங்க சொன்னீங்களோ அதே மக்கள் கிட்ட நான் தெருநாய் சொன்னதை தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் மன்னிச்சிடுங்கன்னு போய் மக்கள் கிட்ட காலில் விழு. உன்னை வாழ வச்ச மக்கள் கிட்ட காலில் விழுறதுல தப்பே இல்லை. ஓகேங்களா? நீ ரஜினி இல்லடா, ரஜினி ஸ்டைல தான் வெறும் காட்டி நிற்பீங்க. உங்களுக்கு ரஜினி தவிர எதுவும் தெரியாது. வேற என்ன சொல்ல போறீங்க?